Sweet greetings. This is Johnson. Welcome to Johan English. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இந்த இரண்டு வாய்ஸ்களையும் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்ல தெளிவாக பார்க்க போறோம். இது யாருக்கெல்லாம் முதல்ல பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தங்களுடைய இங்கிலீஷை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் கிராமட்டிக்கலாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு கிராமர். அடுத்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான கிராமர். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கிராமர். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிக்கும் பொழுது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்டு பாசிவ் வாய்ஸ், இந்த இரண்டு வாய்ஸ்களையும் நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸுக்கு என்ன அர்த்தம், இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு முதல்ல தமிழில் தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதை உருவாக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்பவுமே ஈஸியாக சில ட்ரிக்ஸோடு நாம் அதையும் பார்த்துருவோம். முதல்ல இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினை, பாசிவ் வாய்ஸ்னால் செய்பாட்டு வினை. இது இரண்டு வாய்ஸுக்குமே இதுதான் தமிழில் மீனிங். செய்வினை அப்படின்னா, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு ஆக்ஷன் டைரெக்டாக சப்ஜெக்ட் மூலயமா ஆப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் செய்வினை. இதுவே செய்யப்பாட்டு வினை அப்படின்னா பாசிவ் வாய்ஸ். அதே மீனிங்கை இன்டைரக்டாக சொல்லக்கூடியது தான் பாசிவ் வாய்ஸ். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸுக்கு சப்ஜெக்ட் மூலமாக உருவாகிறதுனால சப்ஜெக்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். நல்லா கவனிச்சுக்கங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ், பாசிவ் வாய்ஸ்னால் ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் என்ன மெசேஜ் கன்வே பண்ணப்பட்டிருக்கோ அதே மெசேஜ் தான் பாசிவ் வாய்ஸ்லேயும் கன்வே பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் ஆக்டிவ் வாய்ஸ் டைரெக்டாகவும் பாசிவ் வாய்ஸ் இன்டைரக்டாகவும் கன்வே பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பாசிவ் வாய்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், சப்ஜெக்ட் மூலமாக ஒரு ஆக்ஷன் நடந்தால் அது ஆக்டிவ் வாய்ஸ். இதுவே அதே சப்ஜெக்ட் மூலமாக ஒரு ஆக்ஷன் ரிசீவ் ஆனால் அது பாசிவ் வாய்ஸ். அதாவது ஒரு செயலை சப்ஜெக்ட் செய்வது போல் காட்டினால் ஆக்டிவ் வாய்ஸ், அதே செயலை சப்ஜெக்ட் பெறுவது போல் காட்டினால் அது பாசிவ் வாய்ஸ். இந்த விளக்கம் உங்களை தெளிவுபடுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 12 வகையான டென்ஸை தான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாசிவ் வாய்ஸில் மாற்றும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா 8 வகையான டென்ஸை மட்டும்தான் நாம் பாசிவ் வாய்ஸாக மாற்ற முடியும். நாம் பாசிவ் வாய்ஸில் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா முதல்ல ஆக்டிவ் வாய்ஸை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெளிவுபடுத்திக்க நான் ஏற்கனவே அதை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள், கற்றுக்கங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இந்த பாசிவ் வாய்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். முதல்ல டென்சஸில் சிம்பிள் டென்சஸை எப்படி நாம் பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம். அதுக்கு முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதில் ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட், அதுக்கடுத்ததாக ஒரு வேர்ப், அதுக்கடுத்ததாக ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா. இதுவே பாசிவ் வாய்ஸில் வரும்பொழுது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாகவும் அந்த சப்ஜெக்டாக மாறும்பொழுது அதுக்கு தகுந்த ஒரு பி ஃபார்ம் வேர்பும், அதுக்கு பிறகு நாம் பயன்படுத்தக்கூடிய வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், அதாவது வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும்.
இந்த டென்ஸுக்கு மட்டும் இல்லை, அதாவது இந்த வாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா பேசிவ் வாய்ஸுக்கும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தான் நாம் பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு பை அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாகவும் வரும். இதுதான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா. இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ் சப்ஜெக்டாக இருக்கும் பொழுதும் சரி, ஆப்ஜெக்டாக இருக்கும் பொழுதும் சரி, அதனுடைய தோற்றம் மாறுபடும். அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஆக்டிவ் டு பேசிவ், பேசிவ் டு ஆக்டிவ் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுனில் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் ஆப்ஜெக்டில் வரும்பொழுது மீயாகவும், சப்ஜெக்டில் வீன்னு வரக்கூடிய ப்ரொனவுன் ஆப்ஜெக்டில் அஸ்ஸாகவும் மாறுபடும். இதுவே செகண்ட் பர்சனில் சப்ஜெக்டில் யூன்னு வரக்கூடியது ஆப்ஜெக்ட்லேயும் யூன்னு தான் வரும். இந்த செகண்ட் பர்சனில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தேர்ட் பர்சன் ப்ரொனவுனில் சப்ஜெக்டில் வரக்கூடிய ஹீக்கு ஆப்ஜெக்டில் ஹிம்மாகவும், சப்ஜெக்டில் வரக்கூடிய ஷீக்கு ஆப்ஜெக்டில் ஹெர்ராகவும், சப்ஜெக்டில் வரக்கூடிய இட்டுக்கு ஆப்ஜெக்டில் இட்டாகவும், அதுவே சப்ஜெக்டில் வரக்கூடிய தே அப்படிங்கிற ப்ளூரலுக்கு ஆப்ஜெக்டில் தெம்மாகவும் இடம்பெறும். இதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுதான் நம்மளைய இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணிக்க கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிடும். அதனால் நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ், ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ சிங் அ சாங், இது ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், ஐ சப்ஜெக்டு, சிங் வேர்பு, சாங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸு பேசிவில் மாறும் பொழுது எ சாங் இஸ் சங் பை மீ, இதுதான் பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸு. இப்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஒரு முறை சொல்லிடுறேன். ஐ சிங் அ சாங், இது ஆக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதில் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஐ இந்த சென்டென்ஸில் மீயாக மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்டாக பயன்படுத்தியிருக்கோம், அதனால் இங்கே மீயாக மாறி இருக்கு. அடுத்து இங்கே எ சாங் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக மாறி இருக்கு. அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் அப்படிங்கிறதுனால சிங்குலர் பி ஃபார்ம் வேர்ப் ஈஸ் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் எ சாங் ஈஸ். இங்கே சிங் அப்படிங்கிறது வேர்ப். இந்த வேர்புக்கு V3 வேர்ப், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு சங். அதனால் இங்கே எ சாங் இஸ் சங் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பை அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்டிவில் வரக்கூடிய சென்டென்ஸுக்கும் பேசிவில் வரக்கூடிய சென்டென்ஸுக்கும் மீனிங் என்னமோ கிட்டத்தட்ட சேம். ஆனால் இதில் பயன்படுத்திக்கக்கூடிய வார்த்தைகள் தான் மிக முக்கியம். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸில் நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்னு வந்த சென்டென்ஸு பேசிவில் அந்த பாடல் என்னால் பாடப்படுகிறது அப்படின்னு வரும்பொழுது அந்த சென்டென்ஸுக்கு தேவையான வார்த்தைகளை எப்படியெல்லாம் மாற்றுகிறோம் அப்படிங்கிறத இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஆனால் ஆக்டிவில் பயன்படுத்தக்கூடிய வேர்பு பாஸ்ட் வேர்ப், அவ்வளோதான். எந்தவித மாற்றமும் கிடையாது ஃபார்முலாவில். இப்போது இதில் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஹீ பிளக் த ஃப்ளார்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், நாம் பேசிவில் மாற்றும் பொழுது த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறத சென்டென்ஸோட பிகினிங், அதாவது சப்ஜெக்டாக கொண்டு வரோம். இந்த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலில் இருக்கிறதுனால இதுக்கு தகுந்த பி ஃபார்ம் வேர்ப் வாஸ், வேர், இது ரெண்டு தான் இருக்குது. வாஸுங்கிறது சிங்குலருக்கு, வேருங்கிறது ப்ளூரலுக்கு. அப்போது இங்கே ஆப்டாக இருக்கிறது வேர். த ஃப்ளார்ஸ் வேர். அப்புறம் ப்ளக்டு அப்படிங்கிறது V2 ஃபார்ம், இதுக்கு V3 ஃபார்மும் ப்ளக்டு தான். அதனால் இங்கே த ஃப்ளார்ஸ் வேர் ப்ளக்டு. அடுத்ததாக நாம் பயன்படுத்தக்கூடிய ப்ரிப்போசிஷன் பை கண்டிப்பாக பயன்படுத்தணும். பை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டு ஹீயாக வந்திருக்கு, அது ஆப்ஜெக்டாக வரும்பொழுது ஹிம், பை ஹிம். த ஃப்ளார்ஸ் வேர் ப்ளக்டு பை ஹிம். இதுதான் ஆக்சுவலாக மாற்றக்கூடிய கரெக்டான ஆப்டான பேசிவ் வாய்ஸ் ஃபார் சிம்பிள் பாஸ்ட்.
அடுத்து சிம்பிள் ஃப்யூச்சரில் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா ஆக்டிவ் வாய்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வில் இல்லைனா ஷால், ஒரு வேர்ப், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். இதுவே பேசிவ் வாய்ஸில் ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாகவும், அப்புறம் வில் ஷால் பயன்படுத்தி பி அது கூட நம்ம பயன்படுத்தி வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை பயன்படுத்தி ப்ரிப்போஷன் பை பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இங்கே ஆப்ஜெக்டாக பயன்படுத்துவோம். இதுதான் ஃபார்முலா. இப்போது இதுக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். மை அங்கிள் வில் பே மை டியூஷன் ஃபீ. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடிய சென்டென்ஸ். இதை பேசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக வந்திருக்கக்கூடிய மை டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக வருது. மை டியூஷன் ஃபீ. இதுக்கு வில் போட்டு கூட பி சேர்த்து மை டியூஷன் ஃபீ வில் பி. அதுக்கப்புறம் இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் பே அப்படிங்கிற V1 ஃபார்முக்கு V3 ஃபார்ம் பெய்டு சேர்த்து மை டியூஷன் ஃபீ வில் பி பெய்டு பை அப்படிங்கிற ப்ரிப்போஷன் சேர்த்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மை அங்கிள் அப்படிங்கிறத இங்கே ஆப்ஜெக்டாக கொண்டு வரும் பொழுது பை மை அங்கிள், அதாவது மை டியூஷன் ஃபீ வில் பி பெய்டு பை மை அங்கிள். இதுக்கு தமிழில் ஆக்டிவ் வாய்ஸில் எனது மாமா எனது கல்வி கட்டணத்தை செலுத்துவார் இருந்தது. பேசிவ் வாய்ஸாக மாறும் பொழுது எனது கல்வி கட்டணம் மாமாவால் செலுத்தப்படும் அப்படின்னு மாறுபடுது. ஆக மொத்தம் மீனிங் ஒன்று தான், ஆனால் சொல்லக்கூடிய தோரணைகள் தான் வேறு வேறு. இதுவரைக்கும் நாம் சிம்பிளில் வந்திருக்கக்கூடிய டென்சஸை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் கண்டினியூவஸ் டென்சஸ் இருக்குது, பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்குது. இதை முழுவதும் பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதனால் பார்ட் 2ஆக பிரித்து நான் அந்த வீடியோவில் இந்த பர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸ் பற்றியும் இதனுடைய கண்டினியூவேஷனாக அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம்.